ஏராளமான அனுபவங்களை சேகரித்த பிற்பாடு ஆனந்தமான வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து போயிருக்க முடியும். ஆனால் வேதமறிந்த பிராமணன் அதை 4 பேருக்காவது சொல்லாமற் போவது எவ்வளவு பாவமோ அவ்வளவு பாவம் பிறருக்கு தனது அனுபவங்களை சொல்லாமல் இருப்பது. நான் அந்த புக்கை ஏன் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கான காரணமே இதுதான். பட்டினத்தா அவர்கள் அவர் நினைச்சிருந்தா இவ்வளோ பணம் எல்லாம் இருந்துச்சு, அவர் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். பட் மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை போய் சேரணுன்றதால் தான் அவர் ஆண்டியா அந்த மாதிரி கோலம் கொண்டு திருக்கோயிலுக்கெல்லாம் போய் கடவுளுடைய பெருமை எல்லாமே மற்றவர்களுக்கு சொல்கிறாரு. அதனால்தான் நான் இந்த கோலம் கொண்டு திருக்கோயில்களுக்கு சென்று மீளுகிறேன். எந்த திருத்தலத்தில் என்னுடைய சமாதி காத்திருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது நான் மேற்கொண்டு இருப்பது நிர்விகல்ப சமாதி. கேளுங்கள், எனக்கு நாணம் பிறந்த கதையை கேளுங்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் 3ஆம் மருந்தனான மணியர் மரபில் நான் ஒருவன். பூம்புகார் சோழர்களுக்கும் சரி பிற சோழர்களுக்கும் சரி, தாங்கள் முடிசூட்டிக் கொள்ளும் போது வணிகர்களே மிகப்பெரிய தனமந்தரான இருப்பவர்கள்தான் அந்த மகுடத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். ஏறக்குறைய 3 தலைமுறைகளாக நாங்கள் மகுடம் எடுத்து தந்திருக்கிறோம் என்பதிலிருந்து எத்தனை தலைமுறைகள் எங்கள் குடும்பம் செல்வம் நிறைந்தது என்று நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதாவது பூம்புகார், அது சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு முடிசூடும் போது அந்த கீடத்தை யார் எடுத்துறோன்னா மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறவங்க தான் அந்த கீடத்தை எடுத்து தர முடியும். ஆனால் கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக இவங்களே தான் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அப்போ பட்டினத்தோட ஃபேமிலி எவ்வளோ ரிச்சான ஒரு ஃபேமிலி இறந்துருப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். என் தந்தையார் பெயர் சிவனேசன் செட்டியார், தாய் நாணக்கலையாச்சி. நான் பிறந்தரும் என் கழுத்தில் கைகளில் ஆடிய தங்க நகைகள் போலவே நான் படித்திருந்த தொட்டில்கள் நவமாட்டியங்கள் பூட்டப்பட்டன. நம்ம உடம்புல நகைகள் போகிறதோட அவர் படுக்க வச்சிருந்த தொட்டிலேயே ஃபுல்லாக நவமாணிக்கங்கள், அது ஆடம்பர பொருள் எல்லாமே தொட்டியில் போட்டிருக்கிறாங்க. என் ஆட்காட்டி விரலினால் எனது குரு மண்ணில் என்னை அறிவோம் என்று எழுத வைத்த போது இறைவன் தத்துவத்தை நாம் ஒரு நாள் அறிவோம் என்று எண்ணியதில்லை. அறிவோம்னு ஒரு சின்ன வயசில் ஒரு குரு அவர் எழுத வைக்கிறாரு. ஆனால் எதிர்காலத்தில் கடைசியில் இறைவனுக்கே நம்ம தொண்டாற்ற போவோம்னு சொல்லிட்டு அப்போ அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கிண்கிணி சதையினோடு துள்ளி விளையாட இளம் குழந்தை பாடம் படித்தது திங்களில் 10 நாள், ஆடி மகிழ்ந்தது மீதி 20 நாள். அதாவது ஒரு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூலுக்கு ஒரு மாதம் 30 நாள்னா அது 10 நாள் தான் ஸ்கூலுக்கு போவார். மீதி 20 நாள் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டுருவார். காவேரி கரைவையில் சிறுவர்களோடு ஆடுவேன், குதிரை குட்டைகளில் ஏறி எருமைகளை துரத்துவேன். குதிரை போகும் வேற எருமை போகவில்லையே என்று யோசிப்பேன். ஏன் என்று யோசிப்பேன். கூற்றுவன் தன் கடமையை குறைவாக செய்யவே எருமைகளை அவனுக்கு வாகனமாக கொடுத்தார்கள் என்பது இப்போது புரிகிறது. இதுக்கு கரெக்டான அர்த்தம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிள்ளை படிக்கவில்லையே என்ற பிறப்புக்கு காரணமாக தந்தை வருந்தினார். அவங்க அப்பா தன் பணம் படிக்கலைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. படிக்காவிட்டால் என்ன, 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிறது என்று 10 மாதம் சுமந்த மாதா தேற்றினாள். ஆனால் அவங்க அம்மா 10 தலைமுறைக்கு தான் சொத்து இருக்குது, பையன் படிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை தட்டி கொடுக்குறாங்க. இவை அனைத்தும் நடந்தது 6 வயதிலே தான். எனது 6வது வயதில் ஈன்ற தந்தை சான்றோரை அடைந்தார். 6 வயசுல வரைக்கும் தான் அவங்க அப்பா உயிரோடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இறந்துட்டார். காவிரி பூம்பட்டினமே எங்கள் மாளிகை முன்னால் கூடி என் தந்தையின் சடலத்தை சுமந்து சென்று எரிவுற்றது.